அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து சமர்ப்பிக்கிறேன். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் நம்ம ராமன் ஐயா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 42 வருட அரசியல் களத்தை கடந்திருக்கிறார் சசிகலா அம்மையார் அவர்கள். அவர்களுடைய அனுபவம், அவர் கடந்து வந்த பாதை எத்தனை அடிமட்ட தொண்டர்களை மிகப்பெரிய தலைவர்களாகவும் பதவிகள் கொடுத்தும் அவர்களுக்கு எம்எல்ஏ எம்பி அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களாகவும் ஆக்கியது சசிகலா அம்மையாரினுடைய தியாகத்தினுடைய ஒரு சின்னம், அதுதான் அடையாளம். அதே தியாகத்தினுடைய சின்னமாக தான் இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பதவியும் எதிர்பார்க்காது. இப்போ இந்த ரெட்டை இலை அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த ரெட்டை இலைக்கு 2 இது இருக்குது. இந்த 2 விரல்களில் ஒருத்தர் எம்ஜிஆர், இன்னொன்று ஜெயலலிதா அம்மையார். அந்த 2 பேரினுடைய கொள்கையை இந்த இரட்டை இலையினுடைய சின்னமாக கொண்டு சசிகலா அம்மையார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய ஆட்சியை, அவர் கண்ட கனவை தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காகவும் ஒருங்கிணைந்த தமிழகமாக, இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த தமிழகமாக செயல்படுவது எப்படி அப்படின்றத பற்றி இன்றைக்கி சசிகலா அம்மையார் தவிர்த்து தமிழகத்தில் யாரும் புரிந்து வைத்திருப்பதாக, அதை பற்றி இப்போ அறிந்து வைத்திருப்பதாக, அதனுடைய உணர்வு இருப்பதாக தெரியவில்லை. அதுதான் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இப்போ இந்த ஸ்டாலின் ஆட்சி வரதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், சசிகலா அம்மையார் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி நடந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அது காலத்தின் கட்டாயம் கூட. அது மட்டும் அல்லாமல் அதுதான் மக்களின் நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்பது தான் அவர் சுப்பிரமணிய சாமி ஐயா அவர்களுடைய கருத்து. ஏன்னா சுப்பிரமணிய சாமி ஐயா அவர்கள் சொன்ன கருத்து சாதாரண கருத்து அல்ல. அவர் அரசியல் களத்தில் சர்வதேச அளவு, இந்திய அளவு எல்லா இடங்கள்லையும் கடந்து ஒரு அனுபவத்தில் சொல்கிறார். இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவை, யார் தலைமையேற்றால் அதை நம்ம அடைய முடியும், மக்கள் நலன் நீடிக்கும், ஜனநாயகம் நீடிக்கும் என்றால் சசிகலா அம்மையாரினுடைய தலைமை தான் தேவை என்பது தான் சொல்லியிருக்கார். அது இல்லாமல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்பில் இல்லாமல் தியாகத்தின் ஒரு சின்னமாக, அதாவது அதிமுகவினுடைய ஆட்சி தீய சக்தியை விரட்டி அடித்து மக்கள் ஆட்சி, சாமானிய மக்களினுடைய ஆட்சி, சாமானிய மக்களினுடைய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஆட்சி நடைபெற வேண்டும் என்று உறுதி பூண்டு இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார் சசிகலா அம்மையார். இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளோட கூட்டத்தில் அவர்கள் பேசியிருக்கிறார். உறுதியாக எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் கண்ட கனவை நிறைவேற்றுவோம் என்று உறுதி பூண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் வெற்றியை நோக்கி அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது தான் தோணுது. ஆனால் உண்மையிலே அதிமுகவினுடைய தலைமையில் இருப்பவர் வெற்றியை நோக்கி நகர்வதாக அவர்கள் தெரியவில்லை. என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுவதாக தெரியவில்லை. நம்ம ராமன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, யார் ஏறினா ஏறுங்க, ஏறாட்டி போங்க, நான் தான் பஸ்ஸு டிரைவர், நான் தான் பஸ்ஸு ஓனர், நான் தான் கண்டக்டர், எல்லாமே நான் தான் அப்படின்ற போக்கில் இன்றைக்கி ஒரு அரசியல் விமர்சகர் 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசினேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாரும் என்னோடய பதவி, என்னோடய சேரை பிடிங்கிடக்கூடாது, நான் எதிர்க்கட்சி தலைவராக கூட இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும், வெற்றி அடைய வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தீய சக்திக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய களத்தை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த அரசியல் விமர்சகர் கொந்தளித்து சொல்கிறார். ஸோ இதுதான் நிலவரம். அதனால் இன்றைக்கி வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷத்தினுடைய செயல்பாடாக சசிகலா அம்மையார் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார். வெற்றியை பெறுவார். என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், வருகின்ற ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்த நாள் பிப்ரவரி 23 அன்று ஒரு மாபெரும் கூட்டத்தை
களத்தில் நிறுத்தி அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கங்கள், அதாவது அதிமுகவினுடைய சிங்கங்களை ஒருங்கிணைத்து வெற்றி வாய்ப்பை பெற்று இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்த நாள் என்று அதை உறுதி பூண்டு அதை நடத்தி காண்பிக்க வேண்டும் என்று தான் என்னோடய கோரிக்கை. அது இல்லாமல் இந்த கோரிக்கை என்பது வந்து பல கட்டங்களில் வந்து மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து அமமுகவில் இருந்து அந்த ஜீவிதான்றவங்க வந்து சசிகலா அம்மையாரை வந்து பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. என்னிடமே பல பேர் வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சசிகலா அம்மையாரினுடைய கரத்தை பலப்படுத்துவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம நிறைய பேசுவோம் இந்த அதிமுகவுடைய வரலாற்றோடு இன்றைக்கு அம்மாவுடைய இந்த பயணத்திற்கான தெளிவான ஜோதி தெளிவுபடுத்தப்படுகிறது மட்டுமல்ல, தமிழக அரசியல் தாண்டியும் ஆல் இண்டியா லெவலில் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு கருப்பொருளாக மாய்கொண்டிருக்கிறது. அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு அனைவரும் வந்து நின்றாங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒரு பலம் பொருந்திய தலைமையின் கீழ் அனைவரும் அணிவகுத்து நின்றார்கள். அதற்கு பிறகு மாபெரும் துரோகம் நடந்துவிட்டது. அந்த துரோகத்தை செய்து கொண்டாலும் கூட அவர்களால் இந்த கட்சியை வெற்றிகரமாக கொண்டு வரவில்லை. 11 முறை தோல்வி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இதை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம எதையும் புள்ளி இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் எப்போதும் பேசுவதில்லை. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் புரூக்லினில் இருக்கின்ற போது செல்வி ஜெயலலிதா அந்த பணியில் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் அன்று அதிமுக பெற்ற வாக்குகள் 53.87%, 54%. செல்வி ஜெயலலிதாவின் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு பெரியவராக இருந்த வீரப்பன், PH பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் அன்று முரண்பட்டார்கள். ஜெயலலிதா தனித்து பிரச்சாரம் விட்டது. 1. 1989 செல்வி ஜெயலலிதா ஜாஜையாக பிரிந்திருக்கிற போது 23%. 1991 மகத்தான வெற்றி பெற்ற அதிமுக 60%. எத்தனை சதவீதம்? 60%. அது தொடர்கிறது. இவ்வளவு மகத்தான வெற்றி பெற்ற இந்த இயக்கம் 18% ஆக்கி 2018 தோல்வி, 19 தோல்வி, உள்ளாட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, சட்டமன்ற தேர்தல்கள், 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், இடைத்தேர்தல்களின் தோல்வி கண்ட பழனிசாமி தலைமையிலான அதிமுக கடைசியில் போட்டியிடாமல் பின்வாங்கினார் ஈரோட்டில். இவ்வளவு பொறுமை கொடுத்து இந்த கட்சியை நீ அழகாக கொண்டு வாருங்கள் என்று ஒரு தாராளமயமாக்கப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்த பிறகும் இன்னும் அவருடைய அத்தாட்சி தான் என்ன? 5000 ஓட்டை குமரி மாவட்டத்திலே தென் தமிழகத்திலே வாங்கி என்ன போச்சு? டெபாசிட் போச்சா? டெபாசிட் காலியே. இது அதிமுகவுக்கு வந்த வினையா? இந்த மாபெரும் ஆலமரத்திற்கு வந்த விவகாரமா? டெல்லி தலைவர்கள் எல்லாம் நின்றார்கள் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு. இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் 5000 ஓட்டு வாங்கி டெபாசிட் இழந்த நிலைக்கு பழனிசாமியின் தலைமையில் இந்த இயக்கம் போய் கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, இதுதான் கேள்வி. இந்த நிலைமை வந்து சீர்கெட்டதுக்கு காரணம் வந்து ஒருங்கிணைந்த ஒரு தலைமை இல்லாததான். அது தொடர்ச்சியாக வந்து நான் விவாத மேடைகளை சொல்லிட்டு வரேன். பல தலைவர்கள் இங்கே இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்களாம் ஒரு சிலரோட பேசும்போது அவங்க சொன்னது இதுதான், இங்கே தலைமை இல்லை, அதனால தான் அவங்க திமுக அந்த மாதிரி மற்ற இடங்களுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய வெற்றி கொடியை நாட்டக்கூடிய நிலைமை, அதனுடைய களம் எல்லாத்தையும் அறிந்தவர் சசிகலா அம்மையார் தான். அவர்களால் மட்டும்தான் முடியும். நான் தொடர்ந்து இந்த விவாத மேடையில் பல முறை சொல்லியிருக்கிறேன். உறுதியாக அவர்கள் களத்தில் இறக்கப்பட்டார்களா, அவர்கள் தலைமையில் பிரச்சாரம் நடந்ததென்றால் 55% வாக்குகளை அதிமுக என்டிஏ கூட்டணி பெறும். இதில் மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. நீங்கள் என்னை கனவுல தூங்கிட்டு இருக்கும்போது கூட என்னை எழுப்பி கேட்டிங்கன்னா, கையெழுத்து லெட்டரு கேட்டிங்கன்னா இது வந்து கையெழுத்து கூட போட்டு கொடுப்பேன் நான். அந்த மாதிரி உறுதியான நிலை. இதுதான் கள நிலவரம். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த அதிமுகவாக என்டிஏ கூட்டணியில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு இந்த தீய சக்தியை நான் கடந்த முறை சொன்னது போல் அண்ணாமலை அவர்கள் சொன்னார், அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கல்கள்லாம் ஒவ்வொன்றா எடுப்பேன். ஆனால் வந்து சசிகலா அம்மையாருடைய இந்த பிரச்சாரமானது அண்ணா அறிவாலயத்தையும் அந்த கூட்டணியையும் சுக்கு நூறாக ஆக்கும். அந்த அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு பிரச்சாரம்
அவர்களால் செய்ய முடியும். தலைமை, அந்த ஒருங்கிணைந்த தலைமை, சசிகலா அம்மையாருக்கு ஒருங்கிணைந்த தலைமை வந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்பதுதான் மக்களினுடைய கருத்து. நான் சொல்லவில்லை, களத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மைகளை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை புரிந்து கொண்டு வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத சூழ்நிலையிலே விஜயிடமும் விஜயை நீங்கள் வந்து விமர்சனம் செய்து கொண்டு இந்த கபட நாடங்கள் ஆடுவது என்ன எதற்கென்று புரியவில்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா அம்மையார் வந்து இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நான் சொல்லிடுறேன். அது ஏன் அந்த நிலவரம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருங்கிணைந்த தலைமையில் சசிகலா அம்மையார் மட்டும் அதிமுக தலைமையில் இருந்திருந்தால் பிரேமலதா அம்மையார் வந்து இங்கே வந்து அவர்கள் சொல் பேச்சு கேட்டு இந்த கூட்டணியிலேயே இருப்பார்கள். இதுதான் உண்மை. அது எந்த தலைவர்களாக இருந்தாலும் சசிகலா அம்மையாரோட தலைமையில் விருப்பப்பட்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார். அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதர்சனமான சீட்டுகளை வாங்கி கொண்டு பிரேமலதா அம்மையார்கள் இங்கே ஒருங்கிணைந்து இருப்பார்கள். ஆனால் ஏன் அது நடக்கலை அப்படின்னு போனால் அந்த தலைமை சரியில்லை. அதுதான் முக்கியமான. அது இல்லாமல் இந்த 42 வருட காலங்களாக நான் சொல்லவில்லை, பல ஊடகங்கள் தேசிய அளவிலே மிகவும் அரசியலை கரைத்து குடித்தவர்கள் சொல்லக்கூடியது, சசிகலா அம்மையார் வந்து ஜெயலலிதா அம்மையாரினுடைய நிழலாகவும் அது மட்டுமல்லாமல் புல்லட் ப்ரூஃப் ஒரு குண்டை தாங்கக்கூடிய கவச்சமாக இருந்து செயல்பட்டவர் அவர். அவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் காய் நகர்த்தலிலும் எதிரிகளினுடைய தாக்குதல், ஜெயலலிதா அம்மையாரினுடைய தொடுக்கப்படும் தாக்குதல்களை ஒரு அரணாக இருந்து ஒரு கவச்சமாக புல்லட் ப்ரூஃபாக இருந்து செயல்பட்டவர் தான் சசிகலா அம்மையார். இன்றைக்கு உங்களுக்கும் நீங்கள் பெற்ற 11 தோல்விகளை ஒரே வெற்றியிலே 55% பெற்றுக் கொடுத்து உங்களுக்கு அரணாக ஒரு புல்லட் ப்ரூஃபாக இருக்கக்கூடியவர் சசிகலா அம்மையார் மட்டும்தான். அது மாற்று கருத்தே கிடையாது. அதை புல்லட் ப்ரூஃபை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை. நான் அதை மட்டும் சொல்லலை. ஏன் வந்து இவங்கெல்லாம் அரசியலுக்கே லாயக்கற்றவர்கள் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? அண்ணாதுரை ஒரு முறை சொன்னதாக எனக்கு என்னோட பல மூத்த அரசியல் தலைவர் குடியாத்தத்தில் இருக்கிற நண்பர் சொல்லுவார். காரி தூணு மூஞ்சில் துப்புனாலும் வந்து அந்த எச்சியை தொடச்சிக்கிட்டு நீ மக்கள் சேவை செய்வதற்கு தான் நீ வந்திருக்க. அதுதான் அரசியல். அதை விட்டுட்டு நீ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன பண்ணிட்டு மக்களை மறந்துட்டு மக்கள் சேவையை மறந்து விட்டு நான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருப்பேன், என்ன பதவியை அனுபவத்திற்காக இருப்பது என்பது நிலைப்பாடு என்பது மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயத்தை இங்கே பதிவு செஞ்சிடறேன். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிடுறார், நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த வெற்றிவேல் வீரவேல் என்று எம்ஜிஆர் அவர்கள் தொடுத்த இந்த தீய சக்தியை அழிக்க வேண்டும் என்று கொண்டு வந்த அதிமுக வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உள்நோக்கம். ஒரு வழியில் அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்துக்கிறேன். என்னோட இதை மக்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றுதான் சசிகலா அம்மையார் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதில் எனக்கும் இந்த அனுபவத்தில், அரசியல் கழக அனுபவத்தில் மக்கள் வெற்றி அடைய வேண்டும் தான் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் வந்து களத்தில் இருக்கணும்னு தான் என்னோட கருத்து. அந்த நிலைப்பாட்டை தான் சசிகலா அம்மையார் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்.